வணக்கம். 15வது கேள்வி. 12 நபர்கள் ஒரு விருந்து பிரசாரத்தில் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் தமக்கிடையில் ஒருவருக்கொருவர் கைக்குலுக்கிக் கொண்டனர். அங்கு இடம்பெற்ற கைக்குலுக்கல்களின் மொத்த எண்ணிக்கை அது. ஒரு விருந்து உபசாரத்துல 12 பேர் கலந்து கொண்டார்களாம். அனைவரும் தமக்கிடையிலேயே ஒருவருக்கொருவர் கைக்குலுக்கிக் கொண்டனராம். அங்கு இடம்பெற்ற கைக்குலுக்கலின் மொத்த எண்ணிக்கை அது. இப்ப 12 பேர் ஒரு விருந்து உபசாரத்துல கலந்து கொண்டார்கள். இப்ப முதலாவது நபர் 11 பேருக்கு கைக்குலுக்கி இருப்பாரு. தமக்குத்தானே அவர் கைக்குலிக்க மாட்டார். அப்ப முதலாவது நபர் 11 பேருக்கு, இரண்டாவது நபர் 10 பேருக்கு, மூன்றாவது நபர் 9 பேருக்கு, நான்காவது நபர் 8 பேருக்கு, ஐந்தாவது நபர் 7 பேருக்கு, ஆறாவது நபர் 6 பேருக்கு, ஏழாவது நபர் 5 பேருக்கு, எட்டாவது நபர் 4 பேருக்கு, ஒன்பதாவது நபர் 3 பேருக்கு, 10வது நபர் 2 பேருக்கு, 11வது நபர் 1 பேருக்கு. இப்ப இறுதியாக உள்ள நபருக்கு எல்லாருமே கை குளிப்பாங்க. அப்ப அவரு யாருக்குமே கை குளிக்க மாட்டாரு. அப்ப பூஜ்ஜியம். இப்ப இந்த 11ல இருந்து 1 வரைக்கும் கூட்டினரோ ஒரு கைக்குலுக்கல் கைக்குலுக்கலின் மொத்த எண்ணிக்கை பார்க்கறதுக்கு இந்த 11ல இருந்து அந்த 1 வரைக்கும் கூட்டினரோ ஒரு முக்கோண எண் வரும். அந்த முக்கோண எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு இலகுவான வழி இந்த 11ஐயும் 12ஐயும் பெருக்கிட்டு வார விடையை 2ஆல பெருக்கணும். 11ஐயும் 12ஐயும் பெருக்குனா 132. 132 2ஆல பிரிச்சா 132 2ஆல பிரிச்சா 66 வரும். 66 வந்து 11வது முக்கோண எண். அப்ப இதுக்கு 15வது கேள்விக்கு விடை 66. கைக்குலுக்கலின் மொத்த எண்ணிக்கை 66. நன்றி.